நீ இதுக்கு பதில் சொல்லவே இல்லை. எதுக்கு? அதான் இப்போ கேட்டனே, உன்னோட இந்த ரூம்ல உன்னோட போட்டோ ஒன்று கூட இல்லை. ஏன் இந்த ரூம்ல உங்களோட கப்பல் போட்டோ கூட இல்லை? அந்த போட்டோஸ் எல்லாம் நீங்க வச்சது. அது உங்களோட ரூம், இது மிஸ்டர் கிங்கோட ரூம். அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் வச்சிருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். ஒருவேளை ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ண. இல்ல, மிஸ்டர் கிங் இருக்காருல்ல, அவர் என்ன பார்த்து பாரு. நீங்க கவலைப்படாம இருங்க. இப்போ உனக்கு ஓகே தானே? ஓகேங்க, நீங்க உட்காருங்க. மாமா வராரு. தம்பி, தம்பி, எங்க போற? உனக்காக காஃபி போட்டிருக்கேன். வீட்ல இருந்து ஏதாவது அர்ஜென்ட் ஃபோன் கால் வந்திருக்கும், அதான் போறாரு. கண்டிப்பா பாட்டி தான் பண்ணிருப்பாங்க. நானும் கிளம்புறேன். பாட்டியோட போனா? அதுக்கே இவ்வளவு டென்ஷனா போறா? அபி, அபி நில்லுடா, என்னாச்சு? பிரக்யா கூட சண்டை போட்டியா? விஷயம் என்னன்னு சொன்னாதானடா தெரியும். இது மிஸ்டர் கிங்கோட ரூம். அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் வச்சிருக்காரு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ண. இல்ல, மிஸ்டர் கிங் இருக்காருல்ல, அவர் என்ன பார்த்து பாரு. நீங்க கவலைப்படாம இருங்க. கிங் அவனோட ஹஸ்பண்டுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு அடிக்கடி அவன் பேரை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா? ஐ எம் சாரி. நீங்க இங்கிருந்து கோத்துல போகணுங்கிறதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசினேன். நீங்க இங்கிருந்து போகிறது ரொம்ப அவசியம். நீங்க இங்கிருந்து போகலன்னா நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தா என்ன ஆயிட போகுது? ஏன்னா கியாரா எப்ப வேணாலும் வரலாம். அவ உங்களுக்கும் எனக்கும் பிறந்த பொண்ணுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது. ஐ நோ, நீ இப்ப சொன்னது எல்லாமே உண்மைதான். ஆனா நமக்கு நடுவில் இந்த உண்மையை தவிர வேற ஒண்ணு இருக்கு. அது நடக்கிறத நீயும் தடுக்க முடியாது, நானும் தடுக்க முடியாது. விஷயம் என்னன்னு சொல்ல அபி. என்னாச்சுமா பிரக்யா? இவங்களே இவ்வளவு சீக்கிரமா போயிட்டாங்க? தேங்க்யூ. சித்தி, என்ன நீங்க என் ரூமுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அங்கதான் எனக்கு தூக்கம் வரும். சரி. பிரக்யா, நான் ஒன்னு சொல்லலாமாம்மா? உன் வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்ல. இருந்தாலும் நான் கிங்கோட சித்தி இல்லையா? உன்னை விட வயசுல பெரியவ. ஒரே ஒரு அட்வைஸ் பண்றேம்மா. நீயும் கிங்கும் ஒரே ரூம்ல இருந்தாதான் நல்லது. ஐம் சாரி. உனக்கு ஒரு வேளை இது தப்பா பட்டுச்சுன்னா பெரியவ ஏதோ சொன்னான்னு மன்னிச்சிடுமா. வாமா, உன்னை உன் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன். நீ என்ன பாக்குறதுக்கு ஏன் வரல? எதுக்கு வரணும்? நீ என்ன பெரிய மினிஸ்டரா எல்லாரையும் விட்டுட்டு உன்னை வந்து பாக்குறதுக்கு? அப்படியே நீ இருந்தா கூட நான் உன்னை வந்து பார்க்க மாட்டேன். ஏன்னு தெரியுமா? அது ஏன்னா எனக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களை விட இன்டெலிஜென்ட்டான ஆளுங்களோட இருக்கிறது தான் பிடிக்கும். பிரக்யாவை கொல்ல போறேன்னு ஒரு அருமையான பிளான போட்ட, அது ஊத்திக்கிச்சு. அவ கல்லு மாதிரி இருக்கா. இப்பதான் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் பயங்கர கோவத்துல இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆலியா, நீ பிரக்யாவை பக்கம் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு கேட்டாங்க. அவங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? உன் கூட இத்தனை வருஷமா இருக்கேன், ஆனா உன்ன மாதிரி டிராமா பண்ண நான் கத்துக்கலையே தனு. I can't be as fake as you, right? And trust me, it's very hard, especially நம்மளோட எதிரி முன்னாடி நாம இருக்கும்போது.
இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிரக்யா நம்மளை விட்டுட்டு போயிடுவான்னு நான் நினைச்சேன். அவ என்னடனா நம்மள விடவே மாட்டா போல இருக்கு. என்னோட சூப்பர் ஃபேமிலி அதுக்கும் மேல ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா போதும் அவகிட்ட போய் அப்படியே ஒட்டிக்கிறாங்க. அவளுக்கு ஆக்சிடென்ட் நம்ம வீட்டுல நடந்துச்சான், அதனால ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கா. அவ எங்கேயாவது தூரமா போனா கூட ஏதாவது காரணத்தை சொல்லி அவ கூடவே போயிடுவாங்க போல இருக்கு. தனு, நீ வேணா பாத்துட்டே இரு. அந்த பிரக்யா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவளுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க போறா. எந்த தடவை அப்படி நடக்காது. அவ மாறாம இருக்கலாம், ஆனா நான் நிறைய மாறிட்டேன். என் உரிமையை எப்படி சேஃப்கார்ட் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னமோ சொல்றப்போ சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சுன்னு சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனா? டோன்ட் டெல் மீ தட் யூ டோன்ட் நோ. எனக்கு நிஜமாவே தெரியாது. நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பொண்ணுன்னு என்கிட்ட சொன்ன. வாவ். ஆலியா, சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. விஷயம் என்னன்னா ஸ்வீட் ஹார்ட், கீழே மைதிலி நீ என்கிட்ட அந்த பிரக்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணனும் பிரபாவும் த்ரிஷாவும் அவளை டிராப் பண்ண வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க எதுக்கு வீட்ல டிராப் பண்ண போனாங்க? ஐ மீன், அந்த கிங் எங்க இருந்தா? சொல்ற அவசரப்படாது. அந்த நேரத்துல மிஸ்டர் கிங் வீட்ல இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு போனா? பிரக்யாவை விட்டுட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கானா? ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயமா தானே இருக்கும். இங்க பார்த்தானு ஒரு விஷயம் மட்டும் கிளியர். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கானா கண்டிப்பா அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அந்த விஷயம் பிரக்யா பத்தினதா இருந்தா அது நம்ம 2 பேருக்குமே டேஞ்சர். அப்படி இல்லாம நிக்கில் சம்பந்தமா போயிருந்தானா அப்போ டேஞ்சர் உனக்கு தான். There is no way ஆலியா, அவங்க நிக்கில பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பிரக்யா விஷயத்துல நடந்ததெல்லாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் தான். சோ நீ இத பத்தி பெருசாலாம் யோசிக்காத, ஒன்னும் ஆகாது. தனு, நீ ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கியா? அது ஸ்கூல்ல படிச்சனா எங்க படிச்சனான்னு தெரியாது, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அது பூனை புறாவோட கதை. அது பூனை புறாவை சாப்பிட போகும்போது புறா தான் கண்ணை மூடிக்குமா. கண்ணை மூடிக்கிட்டு பூனை போயிடுச்சுன்னு நினைக்குமா. உண்மையாவே பூனை போகாது. புறாவுக்கு அந்த விஷயம் தெரியாது. சோ இந்த பிரக்யாக்கு நடந்த ஆக்சிடென்ட் நிக்கில யாராலையும் பிடிக்க முடியாது. சோ இப்படி வளரத முதல்ல நிறுத்து. கிங்க அங்க என்ன சாப்பிடவா கூப்பிட்டுருப்பாங்க? இங்க பாரு தனு, அது எதுவா இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை நாம லைட்டா எடுத்துக்காம we have to be prepared for that. Why don't you understand? ஆலியா, you have lost your mind. மைதிலி அன்னைக்கு சும்மா வேவு பார்க்கறதா வேலையே. அவங்க உன்கிட்ட சொன்னதை நீ இங்க வந்து என்கிட்ட சொல்ற. You know what ஆலியா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பாய். ஏற்கனவே யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அந்த கிங் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான்னு நான் யோசிச்சு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. தேங்க்யூ சித்தி. அப்படியா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னு கத்துக்கிட்டியா? சொந்த சித்திக்கு தேங்க்யூ சொல்லலாமா? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? எப்போ இருந்தோ கோவமா தான் இருக்கேன். உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுங்கிற விஷயத்த எனக்கோ தருணுக்கோ ஏன் யாருமே சொல்லல? எனக்கு தெரியும் கிங் ரொம்ப பெரிய ஆள் தான். அவன் கிட்ட நிறைய பணம் இருக்கு. உனக்காக உலகத்திலே சிறந்த டாக்டர்ஸை கூட்டிட்டு வருவான். அப்படி இருக்கும்போது எனக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் இல்ல? ஆனா கடவுள் கிட்ட நீ நல்லா இருக்கணும்னு என்னால வேண்ட முடியும்ல. முதல்ல என்னோட வாழ்க்கையில தருண் மட்டும்தான் இருந்தா. ஆனா இப்போ நீ, கிங், கியாரா, நீங்க எல்லாருமே இருக்கீங்க. ஆனா நீங்க அப்படி நினைக்கலனா என்னால என்ன பண்ண முடியும்? இல்ல சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் சாரி. ஒரு தடவை சாரி, ஒரு தடவை தேங்க்யூ. இங்க பாருமா, எங்களுக்கெல்லாம் இந்த சாரி தேங்க்யூ எல்லாம் சொன்னா பத்தாது. கட்டி பிடிச்சு விஷயங்களை எல்லாம் சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? வா, கட்டிப்பிடி. சரி சரி, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லக்கூடாது, கிங் கிட்ட தான் சொல்லணும். நீ ஹாஸ்பிட்டல்ல மயங்கி போய் விழுந்து கிடந்தா உன்னால என்ன பண்ண முடியும் இல்ல? என்னாச்சு கியாரா? அம்மாவை நீ ஹக் பண்ண மாட்டியா? சாரி சித்தை, உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல. சாரி. இந்த தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அடுத்த தடவை இப்படி பண்ணக்கூடாது, புரிஞ்சதா? டாடி, இவங்கள நான் மன்னிச்சிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. வழி ஃபுல்லா நான் சாரி கேட்டே வந்தேன். இப்போ உன்னுடைய டர்ன் வந்துருச்சு. இட்ஸ் நாட் ஃபனி. ஒரு நிமிஷம் கூட உங்களை தனியா விட முடியாது போல இருக்கே. அதாவது நான் உங்களை பார்ட்டிக்கு போக விட்டது என்னோட தப்பு தான்.
நீங்க ஜாக்கிரதையாவே இருக்க மாட்டீங்களா? உங்களால கொஞ்சம் கூட கவனமா இருக்க முடியாதா? ஸ்டெப்ஸ்ல ஓடுறது அவ்வளவு அவசியமா என்ன? சொல்லு. ஸ்டெப்ஸ்ல இருந்து யாராவது கீழே விழுவாங்களான்னு சொல்லு. எப்போ வளருவீங்க நீங்க? என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? அந்த பார்ட்டில பசங்க அலோட இல்லன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க சின்ன பசங்க மாதிரி விளையாடிட்டு இப்படி அடிபட்டுட்டு வந்திருக்கீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க. ஐ கான்ட் ட்ரஸ்ட் ஆன் யூ. என்ன பிரக்யா இப்படி பண்ற? அப்படி ஓடி போய் பஸ் ஏற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. அது டைம் ஆயிடுச்சு அதான். 15-20 நிமிஷத்துல இன்னொரு பஸ் வரப்போகுது. இது என்ன ஃபிளைட்டா? 1 மணி நேரத்துக்கு ஒண்ணுதான் வரும்னு சொல்றதுக்கு. போதும், நான் முடிவு எடுத்துட்டேன். நீ இனிமே பஸ்ல போக கூடாது. நீ இனிமே ஆட்டோல தான் போகணும். ஆட்டோவா? ஆனா பணத்தை நான் கொடுக்கற ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா இருங்கம்மா. இனியும் நான் இங்க இருந்தேன்னா கோவத்துல இன்னும் நல்லா திட்டிடுவேன். இவ்வளவு அடிபட்டுட்டு வந்திருக்க. இதுதாம்மா ப்ராப்ளமே. எனக்கு அடிபட்டது கூட வலிக்கல. நீங்க இப்படி திட்டுறதுதான் ரொம்ப வலிக்குது. நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு அடிபட்டா நீங்க கட்டி பிடிச்சுப்பீங்க. ஆனா இப்ப என்னடா திட்டுறீங்க, கட்டியும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க. அம்மு மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்காத, இல்லன்னா அம்மு மாதிரி உன்னை அடிப்பேன். அம்மா நீங்க என்ன அம்மு மாதிரி தான் ட்ரீட் பண்றீங்க. அது நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சேன். உங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அன்பா பேசவே மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அத நீ என் கண்ணை பார்த்து சொல்லு. இங்க பாரு, இந்த உலகத்திலேயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இந்த மாதிரி அடிக்கடி அடிபட்டு வரதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் ஒன்னும் வேணும்னே பண்ணலமா. ஐம் சாரி. நான் உன்னை அதிகமா திட்டேனா? உன்னை அதிகமா திட்டினல்ல, அதனாலதான் அதிகமா அன்பு காட்டுறேன். என் செல்ல பிரக்யா. பாத்தீங்களா இவங்கள? குழந்தை மாதிரி அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. ஓவரா திட்டிட்டேனா என்ன? நீ என்ன திட்டுறத பார்க்கும்போது எனக்கு என்னோட அம்மா, அதாவது உன் பாட்டி ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களும் என்ன இப்படிதான் திட்டுவாங்க. பை தி வே சித்தி, இஃப் ஐ அம் நாட் மிஸ்டேக்கன், பிரக்யா கூட கேராவை இப்படிதானே திட்டுவா? அப்படிதான் திட்டுவா. பாட்டி, அம்மா, பொண்ணு எல்லாரும் சேம் பிளட் தானே. திட்டுறது கூட அப்படிதான் இருக்கும். இல்ல, அம்மாவோட திட்டு டிஃபரெண்டா இருக்கும். ஒருவேளை அம்மா திட்டினாங்கன்னு வைங்க, அப்ப பாப்பி ஃபேஸ் வைக்கணும். அப்புறம் அம்மா என்னன்னே மறந்து போயிடுவாங்க. அப்படின்னா அம்மா திட்டும்போது உங்களுக்கு பயம் இருக்காதா? இல்ல, எனக்கு பயங்கரமா சிரிப்பு வரும். கியோரா, நீ திருந்தவே மாட்டியா? நெக்ஸ்ட் டைம் இத பண்ணன்னு வையி, உனக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பேன். நீங்களும் எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுவா, நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சீங்க, அதான் நானும் சிரிச்சேன். And this is why I love my princess. நீ எங்க இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த குவாலிட்டி அவரோடதுதான். அவர் எப்படி பேசி எல்லாரையும் சிரிக்க வைப்பாரோ, கியாராவும் அதே மாதிரி தான் பண்றா. கியாரா தான் அவரோட பொண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியல. பாட்டி, எனக்கு உங்களுடைய ஹெல்ப் தேவை. ஓகே, கோ. பாட்டி பாட்டி, எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சொல்லுங்க. அதை குடிச்ச உடனே அம்மா சரியாயிடணும். அப்படியா? வாங்க. கியாரா கிச்சனுக்கு போகாத. எங்க கியாரா கிச்சனுக்கு போறா, கொஞ்சம் போய் பாருங்களேன் ப்ளீஸ். எனக்கு இதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் ஞாபகம் வருது. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். இவருக்கு என்னாச்சு? சடனா இப்படி டென்ஷனா எங்கேயோ கிளம்பி போறாரு. வாட் ஷுட் ஐ டு? கால் பண்ணவா வேண்டாமா? பண்ணியே ஆகணும். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், எனக்கும் ஏதாவது க்ளூ கிடைக்கும். கால் பண்ணிடுவோம். பிரக்யா ஓகே இல்ல? யா ஷீ இஸ் ஃபைன். அபிஷேக், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ என்ன ஏதாவது ஒரு கேஃபேல மீட் பண்ண முடியுமா? கேஃபேயா? காலையில 6 மணி ஆகுது. வேணும்னா ஒன்று பண்ணலாம், வீட்லயே மீட் பண்ணலாம். உன் வீட்லயே, என் வீட்லயா? நீயே சொல்லு. நோ, ஆக்சுவலா வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. ஐ நீட் டு டாக் டு யூ அலோன். ஓகே ஃபைன், நம்ம ஹோட்டல் கோல்ட் லீஃப்ல மீட் பண்ணலாம். அங்கே 24 hours கேஃபே இருக்கு. கிரேட். இப்போ 6 o'clock ஆகுது. half an hourல மீட் பண்ணுவோம். நீ அட்ரஸை டெக்ஸ்ட் பண்ணிடு. ஓகே? ஆல்ரைட் ஃபைன், I'll do that. பட் நாம எதை பத்தி பேச போறோம்? நான் half an hourல வந்து சொல்றேன். ஓகே.
இல்லையா? இந்தாங்க. என்னது இது? இது உங்களுக்காக தான். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா வித்தியாசமா ஸ்மெல் வருது. இதோட பேர் என்னது? என்ன இது? சூப். சூப் மாதிரி தெரியலையே. இல்ல, இது சூப்பே தான். இல்ல, இது கஷாயம் மாதிரி இருக்கு. கஷாயமே தான். அப்ப சூப் நீ ஏன் சொன்ன? இப்போ நான் இத கஷாயம் சொன்னா நீங்க இப்ப குடிப்பீங்களா? சரி குடிங்க. இல்ல முடியாது ப்ளீஸ். அம்மா சொன்னல குடிங்கன்னு. வேண்டாம். ரொம்ப கசக்குது. மருந்து எவ்வளவு கசக்குதோ எஃபெக்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். சரி குடிங்க. நீ ஏன் முன்னாடி என்ன மாதிரி ஆக்ட் பண்றியா? நீங்க கூட தான் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க. என்ன மட்டும் ஏன் வேணாம்னு சொல்றீங்க? சரி குடிங்க, சீக்கிரம் குடிங்க. இந்தாங்க. வேண்டாம் கியாரா, நல்ல முடியாது கியாரா ப்ளீஸ். இங்க பாருங்கம்மா, என்னோட திட்டோட குடிச்சீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கசப்பா இருக்கும். இங்க பாருங்க, இதுல மஞ்சள் தூள் கூட இருக்கு. உங்களோட காயத்தை அது சீக்கிரமாவே குணப்படுத்திடும். குடிங்க, நான் அப்புறமா உங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறேன். இங்க பாரு, டாடி சொல்றது கரெக்ட் தான். இப்பெல்லாம் நீ எனக்கு காப்பி பண்ண ஆரம்பிச்சிட்ட. அது மட்டும் இல்லாம நான் சொல்றதெல்லாம் என்கிட்டயே வேற சொல்ற. அம்மாங்கிற வாய்ப்பு அடிக்கடி உனக்கு கிடைக்காதுல. வலுக்கட்டாயமா எனக்கு பால் கொடுக்கும்போது நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும்ல. உன்னை வச்சுன்னு வைய, அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவேன். காயம் ஆறினதுக்கு அப்புறம் நீங்க என்ன அடிக்கலாம். இப்ப பேசாம குடிங்க பாப்போம். சீக்கிரம் குடிங்க, ஆறிட போகுது. இல்ல, நான் இப்படி எல்லாம் குடிக்க மாட்டேன். உங்களுக்கு வேற என்ன வேணும்? எனக்கு சாக்லேட் இல்ல, வேற ஒண்ணு வேணும். என்ன? கிசி. எவ்வளோ? உன்கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வேணும். சரி, ஒவ்வொரு ஸ்பூனோட ஒவ்வொரு கிசி. சரி குடிங்க. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். குடிங்க. என்னாச்சுமா செல்லக்குட்டி? கியாரா, என்னாச்சு உனக்கு? கியாரா, என்னாச்சு உனக்கு? ஐ அம் சாரி மம்மி. எதுக்கு? நான் உங்களை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீ ஹாஸ்பிட்டலுக்கு வரலனா என்ன, என் கூட தானே இங்க இருக்க. இங்க பாரு, நீ அம்மாக்காக பண்ணல இந்த கஷாயம். இத குடிச்சா எல்லாம் சீக்கிரமா சரியா போயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. என்ன, இட்ஸ் ஆல் ரைட். விடு. ஆனா அம்மா, நீங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு இன்னும் கேட்கவே இல்லையே. எதுக்கு நீ வரல? ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு? என்னாச்சு உனக்கு? நீ நல்லா தானே இருக்க? என்னாச்சு கியாரா? அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. கியாரா, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தனியா வீட்டை விட்டு நீ எங்கேயும் போக கூடாதுன்னு. பாருங்கம்மா, நான் ஒன்னும் தனியா போல. நாங்க கார்ல போயிட்டு இருந்தோமா, அப்போ அங்க வழியில அம்மா, நான் அந்த ஆளை கூட பார்த்தேம்மா. அவர் அந்த அங்கிளை கொன்னுட்டாருமா. நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த போலீஸ் அங்கிள்கிட்ட சொல்ல போனேன். அந்த கில்லர் இப்படி இருக்கான்னு சொன்னேன். போலீஸ் அங்கிள் அவனோட ஸ்கெட்சை கூட போட வச்சாரு. அந்த ஸ்கெட்ச் அவன மாதிரியே இருந்துச்சு. கியாரா, என்ன இதெல்லாம்? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்கேரியானது. நீ எதுக்கு இதெல்லாம் இன்வால்வ் ஆன? அம்மா, இது எல்லாமே அப்படியே மூவி மாதிரி இருந்துச்சு. அந்த மர்டர் மிஸ்ட்ரி மூவி இருக்குல்ல, சேம் அதே மாதிரி. ஆக்ஷன், டிராமா, சஸ்பென்ஸ், நான் அங்க எல்லாத்தையுமே பார்த்தேம்மா. அம்மா, அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் காட் கிட்ட போயிட்டாரு. அதான் காரை வச்சு இடிச்சிட்டாங்களே. நாங்க வீட்டுக்கு வரும்போது டாடி நான் தூங்கிட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஆனா நான் முழிச்சிட்டு தான் இருந்தேன். டாடியும் டிரைவர் அங்கிளும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடி டிரைவர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நான் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். எந்த அங்கிளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அவர் அந்த பார்ட்டில இருந்தாரா. அதான் நீங்களும் டாடியும் போன பார்ட்டில. அப்போ டாடி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அந்த பார்ட்டில லைட் விழுந்ததுல அது தானா விழலையா, விழ வச்சாங்களாம். அம்மா, இதுக்கு அர்த்தம் என்னம்மா? ஒருவேளை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா அவர் ஃபேமிலியை மட்டும் இல்ல, எங்களோட ஃபேமிலியையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து கியாரா எங்க 2 பேரோட குழந்தை தானே அவருக்கு தெரிஞ்சா, அதுக்கப்புறம் அவரு என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அவருக்கு ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம்
கியாராவை என்கிட்ட இருந்து என்னாச்சுமா? உங்களுக்கும் பயமா இருக்குல்ல? ஆமாம்மா. எனக்கு பொண்ணு தான் வேணும், கியூட்டா, அழகா, உன்ன மாதிரியே. அம்மா, நான் எங்கேயோ போற மாதிரி. நீங்க ஏமா என்ன புடிச்சிட்டு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே. உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் உங்களை 1 மினிட் கூட தனியா விட்டுட்டு போக மாட்டேன்.